அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆட்டிடியூடு, அதுக்கப்புறம் கோவக்காரி, ம். அதுக்கப்புறம் வேற என்ன வரும்? மெயின் இதுதான். ம். கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. சண்டை இல்ல. வெறும் கோவம் தான். ம். மெயினா இதுதான் அதிகமா வரும். ஆட்டிடியூட், கோவப்படுவாங்க, யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. இதுதான் வரும். ம். இதுல இது 2 போயிடுச்சு. யார்கிட்டயும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் இருக்கு. ஏன்னா நான் நெறைய பேச மாட்டேன். நான் பாட்டுக்கு நான் இருப்பேன். ஆ. இந்த ஆக்ட்ரஸ் வாழ்க்கையில வந்து இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நீங்க உள்ள என்ன கோ த்ரூ பண்ணுவீங்க? சோகமா இருக்கீங்களா? சேடா இருக்கீங்களான்னு தெரியாமயே வந்து, திரும்ப அந்த டயலாக் பேசிக்காமீங்க, இந்த டயலாக் பேசிக்காமீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. இந்த மாரி நடந்திருக்கா? பேசி காட்டுங்கன்னு யாருமே இன்னைக்கு வரைக்கும் ஆ. எனக்கு தெரிஞ்சு சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆ. வெறும் இது மட்டும் சொல்லுவாங்க. இந்த ஏதோ இப்ப கூட அது ட்ரெண்ட் ஆச்சு. கவின் கூட நான் பேசினது. நீ டா தான் சொல்லுவியா? டி சொல்ல மாட்டியா? ஆ. டி போட்டு கூப்பிடு. அந்த மாதிரி இத வந்து ஒரு சில பசங்க மட்டும் அது ரொம்ப பிடிக்கும் மேடம் ம். அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பேசி காட்டுங்கன்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப டயர்டா வெயில்ல ஷூட் பண்ணிட்டு அப்போதான் வந்து சேர் எங்கடா இருக்கு அப்படின்னு தேடி இப்படி உட்காந்துருக்கேன். மேடம் ஒரு செல்ஃபி அப்படின்னு வருவாங்க. அப்பதான் ஐயோ! ஏன்னா மூஞ்ச காமிச்சாரு மாட்டி காட்டுறேன்னு சொல்லுவாங்க. அப்போதான் எனக்கு என்ன ம். தோணும்னா, நானா என் மைண்ட மேக்கப் பண்ணுவேன். ம். எனக்கு இது ஓகே. ம். எனக்கு இது டயர்ட் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியாது. பட் ஃபார் தெம் இட்ஸ் லைஃப் டைம் மூமெண்ட் தானே. ம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ம். சொல்லி செல்ஃபி குடுக்க வேண்டியது. ம். இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும். ஓகே. நான் வந்து பிக் பாஸ் பூர்ணிமா நின்னுட்டு ம், இருந்தேன். அப்போ வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். அதாவது இன்ஸ்டால வந்து ஃபோட்டோ போடுவாங்க. ம், ஆனா அது கீழ வந்து வல்கர் கமெண்ட்டும் நெறைய வரும்ல. ம், அது கூட வந்து ஏத்துப்பேன். ஆனா ம். வந்து இந்த பிக்சர வேற எங்கேயோ எடுத்து போட்டு ஒரு மாரி அம்புக்குறி போட்டு அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அப்படி இது நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ரீசென்ட்டா நடந்திருக்குங்க. ஆ. ஒரு சாரி போட்ட ஒரு பிக்சர் அழகா மலேசியா ப்ராஜெக்ட். ம். ஒயிட் சாரி. இதே மாதிரி ஒரு இது சல்வா பட் ம். சாரி. ஒரு பியூட்டிஃபுல் ஒயிட் சாரி. கோயில்ல ம். கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்குறாங்க. அதோட மேக்கிங் தான் நான் ம். வந்து இன்ஸ்டால ஏதோ போட்டிருக்கேன் போல. அத லிட்டரலி அத எடுத்துட்டு சாரி இல்லாம போட்டிருக்காங்க. மாஃபி பண்ணிருக்காங்களா? ஏன்? ஆ. இது வந்து அது சரி ஓகே. நான் பார்த்தேன். நான் ஆஃபெண்ட் ஆகல. பிகாஸ் ஐ அம் யூ ம். அதான் சொல்லிட்டேனே. ம். வி பிகம் ஸ்டோன் ஹார்ட்டட். ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்தேன். பார்த்துட்டு கீழ போய் பார்க்குறேன் கமெண்ட்ஸ். ஏய் இது ஏஐயான்னு சில பேர் கேட்டிருக்காங்க. ஏய் சொல்ல முடியாதுடா உண்மையா கூட இருக்கலாம். ம். இதெல்லாம் தான் வருது. ம். சொல்ல முடியாது உண்மையா இருக்கலாம். ஆ அப்ப தெரியல இருக்கலாம். ஆனா சூப்பர். இந்த மாதிரி தான் ம். ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இது ஒண்ணு நடந்துச்சு. இன்னொன்னு இப்போ ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தேன். ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பர்பிள் கலர் இது மாதிரி ம். போட்டு அது ஒரு போட்டோ போட்டிருந்தது. அத மார்க் பண்ணி ஷர்ட் இல்லாம போட்டிருக்காங்க. ம். இதுக்கு என்ன சொல்லலாம்? இத வந்து எங்க ஸ்டாப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ம். லிட்டரலி பீயிங் அன் ஆக்ட்ரஸ் எனக்கே வந்து தெரிய மாட்டேங்குது. இல்ல இப்போ நானே போட்டோ போடுறத நிப்பாட்டணுமா? தெரியல எனக்கு. அப்போ நாங்களே வந்து வெளியில வர்றது நிப்பாட்டணுமா? அப்போதான் ம். இதெல்லாம் நிக்குமா? இல்ல என்ன பண்ணணும்? சரி ஓகே. இத வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணலாம். பிளாக்னா நான் மட்டும் தானே பிளாக் பண்ண முடியும். மத்தவங்க எல்லாம் பார்த்து ஜாலியா தானே இருப்பாங்க. ம். எங்க இது ஸ்டாப் ஆகும்?